இது ராத்திரி 10 மணி இருக்கும். அன்ஷிகா தான் அம்மா கூட ஷீரத்புரம் நோக்கி போய்கிட்டு இருந்தா. அம்மா, இந்த தடவை உங்களால எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷரத்பூர் போகணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போறீங்க? கண்ணா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்க வேணாலும் போய் சுத்து. நீ சுத்தி பார்க்கறத நான் தடுக்கல. ஆனா தெரியாத ஒரு இடத்துக்கு உன்னை தனியா அனுப்புறது என் மனசுக்கு சரியா படல. கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய கார் ஒரு கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. சீரத்பூர் கிராமம். இதோ உன்னுடைய கிராமம் வந்துடுச்சு. அம்மா, இதை சுற்றி காடாக இருக்கு. இவ உங்களை முட்டாளாக்குறான்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப பேசாத சஞ்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணாங்க. நான் இப்பவே அவளுக்கு கால் பண்றேன். ஹன்ஷிகா தன்னுடைய ஃப்ரெண்டு சாருக்கு கால் பண்ணா. எப்ப சாரு, இப்பதான் கேட்டுக்குள்ள எங்க கார் நுழைஞ்சது. ஆனா இங்க சுத்தி ஒரே காடா இருக்கு. ஆரம்பத்துல காடு தான்ப்பா அது. முன்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க கிராமமும் வந்துடும். சரி சரி வந்துடுறேன். அம்மா, எனக்கு அவசரமாக சுசு போகணும் போல இருக்கு. நந்தினி காரை சைட்ல நிறுத்தினாங்க. போ, சீக்கிரமா போயிட்டு வா. சஞ்சு காரை விட்டு இறங்கினா அப்புறம் அந்த காட்டுல கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு மரத்துக்கடியில சுசு பண்ணான். பாரு பாரு, அது என்ன மரமா? போர்வை போத்திட்டு இருக்காங்களா இல்லை யாராவது நிற்கிறாங்களா? அப்பதான் அவனோட தோல்ல ஏதோ கொட்டுற மாதிரி அவன் உணர்ந்தான். அவன் மேல நோக்கி பார்த்த போது அப்படியே அவனுடைய கண்கள் பயத்துல உறைஞ்சு போயிடுச்சு. மரத்தோட கிளையில இறந்து போன ஒரு பொண்ணு தலைகீழா தொங்கிட்டு இருந்தா. அவ தலை முடியில இருந்து ரத்தம் கீழே சிந்திக்கிட்டு இருந்தது. சஞ்சு அங்கிருந்து ஓடி போய் கார்ல உட்கார்ந்தான். சஞ்சு, என்னப்பா ஆச்சுக்கண்ணா? அம்மா, சீக்கிரமா கிளம்புங்க, இங்கேருந்து கிளம்புங்க. சஞ்சு பயந்து போனதை பார்த்துட்டு நந்தினி தன்னோட வண்டியை எடுத்தாங்க. சஞ்சுவோட கண்கள்ல இப்பவும் அந்த முகம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு தலைமுடியில இருந்து சிந்திட்டு இருந்த ரத்தம். இவங்களோட வண்டி ஒரு முனையில வந்து நின்னுச்சு. அவங்க வண்டியை நிறுத்தி சில செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும். அப்பதான் சில ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்து ஒண்ணு கூடினாங்க. நீங்க நந்தினி மேடமுங்களா? ஆமாங்க, நான் தான் நந்தினி. அப்புறம் இவ என் பொண்ணு ஹன்ஷிகா. வாங்க வாங்க ஹன்ஷிகா மேடம். உங்க ஃப்ரெண்டு சாரு அப்புறம் ஜியா எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த ஆட்கள் அவங்கள கூட்டிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போனாங்க. அப்புறம் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மர்மமான முறையில சிரிச்சாங்க. வாவ், இந்த கெஸ்ட் ஹவுஸ் என்னமோ ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம் ஆண்டி. வணக்கம்டாமா. உங்க லீவை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு இந்த கிராமம் தான் கிடைச்சதா? வேற ஏதாவது இடம் பார்த்துருக்கலாம்ல ஆண்டி. இங்க இருக்கிற ஹில் ஸ்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அப்புறம் ஃபேன் ஆயிடுவீங்க. சரி சாரு, ஜியா, நாம காலையில பாப்போம், சரியா? இப்ப ஹன்ஷிகா தன்னுடைய அம்மா அப்புறம் சஞ்சு கூட ஒரு ரூம்க்கு வந்தாங்க. சாரு அப்புறம் ஜியா அவங்களோட ரூம்ல தங்கி இருந்தாங்க. அப்பதான் சாரு ஹன்ஷிகாவுக்கு கால் பண்ணா. எப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பவே நாம புறப்பட்டாகணும். இல்லைன்னா உங்க மம்மி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஆனா இப்ப நாம எங்க போறது? எனக்கு ஒரு இடம் தெரியும். நாம எல்லாரும் இப்ப அங்க போவோம். இன்னைக்கு ராத்திரி அங்க தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில சுத்தி பார்க்க போவோம். அப்ப சரி, இதோ வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு ஹன்ஷிகா ரொம்ப அமைதியா ரூமை விட்டு வெளியே வந்தா. அவங்க 2 பேரும் இவளோட ரூமுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருந்தாங்க. சரி வா, நாம இங்க இருந்து புறப்பட்டு போவோம். போலாம். இவங்க 3 பேரும் அங்கிருந்து புறப்பட்டாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. தலையில முக்காடு போட்ட ஒரு பெண் அவங்கள தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான்னு. பாருங்க, அந்த வாட்ச்மேன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் நம்மள போக விட மாட்டான். பயப்படாதீங்க பசங்களா, நான் உங்களை தடுக்க மாட்டேன். அங்கிள், நாங்க ரொம்ப மெதுவா தானே பேசினோம். நாங்க பேசுறதை எப்படி கேட்டீங்க? பசங்களா, கிராமத்து ஜனங்களோட காது ரொம்ப கூர்மையானது. நீங்களாம் கவலைப்படாதீங்க. எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா போகலாம். தேங்க்யூ அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவரு. 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அப்புறம் அவங்க போனதும் அந்த மனுஷன் மர்மமான முறையில சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, அப்படி இங்கிருந்து புறப்படலன்னா அவளுடைய பசி எப்படி தீரும்? இவங்க 3 பேரும் அடர்ந்த காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. எப்பா, இந்த காட்டுக்குள்ள என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? அடியே, இது ஷார்ட் கட். எதுக்காக நீ இப்படி பயப்படுற? நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. காட்டுல வித்தியாசமான விலங்குகள் சத்தம் கேட்டுச்சு. 3 பேருமே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அத காட்டிக்கல. அப்பதான் திடீர்னு அவங்க பாதங்கள் நின்னுச்சு. அதே முக்காடு போட்ட பெண் அவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருந்தா. அவ மெல்ல மெல்ல எதுவும் பேசாம இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தா.
எனக்கு என்னமோ எதுவும் சரியா படல. இவங்க 3 பேரும் அவளை விட்டு ரொம்ப தூரம் வந்தாங்க. யாரு அவ? ஒருவேளை பேயா என்ன? ஏப்பா, பேயெல்லாம் இருக்காது, பைத்தியமா இருக்கும். ஆனா இப்ப எதுக்கு பயப்படுற நீ? இப்ப அவளையும் காணோம். அப்பதான் ஒரு மரத்துல இருந்து ஒரு வேர் வந்தது. அப்புறம் அது ஜியாவோட கால்களை பிடிச்சுக்கிச்சு. ஆ! ஜியா ஜியா ஒரே எழுப்புல அந்த வேர் மூலமா அந்த ரத்தால தொங்குனா. அத பார்த்துட்டு அவங்க 2 பேரோட நிலைமை மோசமாயிடுச்சு. என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் பண்றது யாரு? அப்பதான் ஒரு பயங்கரமான பேய் அந்த இடத்துல வந்து நின்னுச்சு. ஜியா கீழே தரையில வந்து விழுந்தா. அந்த பேய் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம ஜியாவோட வயித்தை கிழிச்சுது. ராத்திரி அந்த அமைதியில மெல்ற சத்தம் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அன்ஷிகா அப்புறம் சாரு 2 பேருமே அவங்களுடைய இதய துடிப்ப கேட்க முடிஞ்சது. ஜியாவோட சரீரத்தை மோசமா கிழிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேய் இவங்க 2 பேரும் நோக்கி வந்தது. சாருவா ஓடிடலாம். சாருவும் ஹன்ஷிகாவும் ஓடினாங்க. அவங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான இடம் அவங்க கண்ணுல எதுவுமே படல. அப்பதான் அங்க அவங்க ஒரு குகையை பார்த்தாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் எதை பத்தியும் யோசிக்காம உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியாது. இப்படி சொல்லிட்டு அந்த பேய் மின்னல் வேகத்துல அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. இவங்களோட மூச்சு அப்படியே நின்னுடுச்சு. அந்த பேயை இவங்க பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் 2 அகோரிகள் அங்க வந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இன்னும் பயந்துட்டாங்க. இப்ப கூட நந்தினி எதுவும் தெரியாம தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதே முக்காடு போட்ட லேடி அங்க வந்து நின்னா. இப்பதான் நந்தினியோட பார்வை உங்க பக்கத்துல இருக்கிற பெட்டை பார்த்தாங்க. அங்க சஞ்சு தனியா இருக்கிறத பார்த்தாங்க. ஐயோ, ஹன்ஷிகா எங்க போனா? சஞ்சு எழுந்துரு. நந்தினி சஞ்சுவை கூட்டிக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியில அதே ஆளை அவங்க பார்த்தாங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு ரூம்ல இல்ல. அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல, நான் பார்க்கவே இல்ல. அட, நீங்க முடிச்சிட்டு தானே இருந்தீங்க, அது எப்படி பார்க்கலங்கிறீங்க? அவ இங்க இருந்து போனதை நீங்க பார்க்கவே இல்லையா? அப்போ நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நந்தினி அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சா. அவனை கழுத்தை பிடிச்சி மேல தூக்கினா. சொல்லு, சீக்கிரம் சொல்லு, ஹன்ஷிகா எங்க? சொல்றியா இல்ல இப்பவே உன் கழுத்துல வச்சு கொள்ளட்டுமா? சொல்றேன், என்ன கீழே இறக்கி விடுங்க. அப்பதான் திடீர்னு நந்தினி நார்மல் ஆனா. அந்த ஆளு தரையில விழுந்தான். அப்புறம் நந்தினி அவனை அதிர்ச்சியோட பார்த்தா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் எங்க கிராமத்துக்கு வந்திருக்கு. அது வாரம் ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு போயிடும். அப்புறம் அந்த பொண்ணை கொன்று மரத்துல தொங்க விட்டு போயிடும். நாங்க அதனால ரொம்ப நொந்து போயிருக்கோம். எங்க கிராமத்தோட பெரிய தாந்திரிகர் அது கூட பேசியிருக்காரு. எனக்கு அப்படிப்பட்ட 2 பொண்ணுங்க வேணும். அவங்க தோல்ல கருப்பு மச்சம் இருக்கும். அவங்க 2 பேரையும் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட சக்தி அதிகமாயிடும். அப்புறம் நான் நிரந்தரமா இளமையாவும் அழகாவும் மாறிடுவேன். அந்த 2 பொண்ணுங்க கிடைக்காத வரைக்கும் உங்க கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா நான் கொன்னுக்கிட்டே இருப்பேன். அன்னையிலிருந்து நாங்க அந்த மாதிரி பொண்ணுங்களை தேடிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிட்டா. அப்புறம் அந்த பொண்ணை நாங்கள் அந்த பேய்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அந்த பேய் அந்த பொண்ணை பலி கொடுத்தா. இப்போ அது 2வது பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கு. எப்போ உங்கள் பொண்ணு இந்த கிராமத்துக்கு வந்தாலோ அப்போவே அவள் தோளில் இருக்கிற அந்த அடையாளத்தை நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் அந்த பேய்கிட்ட அவளை ஒப்படைக்கிறதா இருந்தோம். ஆனால் உங்கள் பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டா. எல்லா கதைகளையும் கேட்டதும் நந்தினி ரொம்பவே பயந்து போயிட்டா. அவ அப்பவே கெஸ்ட் ஹவுஸை விட்டு புறப்பட்டு குகையை நோக்கி போக ஆரம்பிச்சா. அந்த மாதிரி சக்தி எனக்கு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. இங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு விசித்திரமா நடந்துகிட்டு இருக்கு. இது போல ஹன்ஷிகா ஒரு கம்பத்துல கட்டப்பட்டு இருந்தா. அந்த பேய் 2 அகோரிகளோட அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தது. அது மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருந்தது. அப்பதான் ஒரு அகோரி எழுந்து நின்னாரு. அவரு ஹன்ஷிகாவை கம்பத்துல இருந்து கட்ட அவுத்து அவளை பேய்க்கு முன்னாடி தூக்கி வீசினாரு. அந்த பேய் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம தான் பக்கத்துல இருந்த கத்திய எடுத்தது. அந்த கத்தியால ஹன்ஷிகாவை தாக்கதான் இருந்தது. அப்போதான் ஹன்ஷிகா நந்தினி அங்க வந்து சேர்ந்தா. அப்புறம் அவ உடனே ஹன்ஷிகாவை தன் பக்கமா பிடிச்சு இழுத்தா. நீ எங்க இருந்து வந்த? நந்தினி ஹன்ஷிகாவை கட்டி இறுக்கி அணைச்சுக்கிட்டா.
அப்புறம் ஹன்ஷிகாவுக்கு உயிர் வந்தது. கண்ணா வா, இங்கேருந்து ஓடிடு. அவ ஹன்ஷிகாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து ஓட இருந்தா. அப்பதான் 2 அகோரிகளும் எழுந்து நின்னாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் பிரிச்சாங்க. ஹன்ஷிகா! அம்மா! இந்த 2 அகோரிகளும் சேர்ந்து நந்தினிய குகையை விட்டு வெளியில தள்ளினாங்க. நந்தினி போய் ஒரு பாறையில இடிச்சுக்கிட்டா. அப்புறம் அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. அப்பதான் அதே முக்காடு போட்ட ஒரு பெண் அவளை நெருங்கி வர்றத கவனிச்சாங்க. அவ நந்தினி கிட்ட வந்துட்டா. அப்புறம் திடீர்னு ஒரு புகையா மாறி அவளோட சரீரத்துக்குள்ள நுழைஞ்சது. உள்ள அந்த பேய் இப்பவும் ஹன்ஷிகாவை பலி கொடுக்க தயாரா இருந்தது. அப்பதான் நந்தினி உள்ள போனா. அவளை கொன்னுடுங்க. 2 அகோரிகளும் நந்தினி கிட்ட போனாங்க. ஆனா இந்த தடவை நந்தினி 2 அகோரிகளையும் பிடிச்சா. அவங்க கழுத்தை போட்டு நெரிச்சா. அவங்க 2 பேரோட வாயில இருந்து ரத்தம் வந்தது. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. நந்தினி அவங்கள விட்டுட்டா. அப்புறம் இப்ப அந்த பேயை நோக்கி அவ ஓடினா. முதல்ல நான் உன்னை கொல்றேன்டி. அப்பதான் நந்தினியோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியே வந்தது. அதை பார்த்ததும் அந்த பேய் ரொம்பவே பயந்துடுச்சு. நீ எப்படி இங்க வந்த? என்னால உன்னுடைய இந்த குகைக்குள்ள வர முடியல. அதனால நான் நந்தினியோட உடம்புக்குள்ள நுழைஞ்சு வந்தேன். உன் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதை கேட்டதும் பேய் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஆத்மா கத்தியை எடுத்தது. அந்த பேயோட தலைய ஒரே தாக்குதல்ல வெட்டி எரிஞ்சுது. பேயோட உடம்புல நெருப்பு எரிஞ்சுது. அப்புறம் அதோட கதை முடிஞ்சது. யார் நீ? நான் ஒரு தாய். என் பொண்ணோட 2 மாசத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன். கிராமத்து ஜனங்க என் பொண்ணை இந்த பேய்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக போனப்ப என்னுடைய உயிரை நான் இழந்துட்டேன். அப்பதான் நான் ஒரு உறுதி எடுத்தேன். அதாவது இந்த பேயோட கதையை முடிச்சிட்டு தான் இந்த உலகத்தை விட்டே போவேன்னு. அப்புறம் இவளை அந்த சமயத்துல மட்டும்தான் கொல்ல முடியும், அவளோட கடைசி பலியை கொடுக்கும் போது. ஆனா என்னால இந்த குகைக்குள்ள வர முடியாம இருந்தது. அதனால நான் உன்னுடைய சரீரத்தை பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் இந்த குகைக்குள்ள என்னால வர முடிஞ்சது. இனிமே அம்மா சொல்றதை எப்பவும் கேட்கணும். அப்படி அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீ மாட்டிக்க மாட்ட.